மயிலும் எலிகளும் ஒரு பாடம் சொல்லும் கதை. ஒரு பெரிய காட்டின் நடுவில் வயதான ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தின் மேல் கிளைகளில் ஏராளமான எலிகள் வாழ்ந்து வந்தன. மரத்தின் கீழே அழகான மயில்கள் தங்கள் கூடுகளை அமைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த இடம் மிகவும் அழகாக இருந்ததால் தினமும் சுற்றுலா பயணிகள் அங்கு வந்தார்கள். அவர்கள் மயில்களின் அழகைக் கண்டு மகிழ்ந்து புகைப்படங்கள் எடுத்தார்கள். சிலர் அவற்றுக்கு உணவும் போட்டார்கள். குழந்தைகள் மயில்களுடன் விளையாடியும் சென்றார்கள். இதையெல்லாம் மேலிருந்து பார்த்த எலிகளுக்கு பொறாமை வந்தது. எங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க, எல்லாரும் இந்த மயில்களைத்தான் ரசிக்கிறாங்க என்று அவை கோபப்பட்டன. ஒரு நாள் எல்லா எலிகளும் ஒன்று கூடி கூட்டம் வைத்தன. இந்த மயில்களை இங்கிருந்து துரத்தணும் என்று முடிவு செய்தன. அப்போது ஒரு கொடிய எலி சொன்னது, மயில்களின் கூடுகளை நம்ம பற்களால் கடித்து கிழிச்சிடலாம், அவங்க பயந்து ஓடிடுவாங்க. எல்லா எலிகளும் அதற்கு சம்மதித்தன. அடுத்த சில நாட்களில் அவை மயில்களின் கூடுகளை கடித்து கிழித்தன. சில மயில்கள் காயமடைந்தன. மிகவும் மனவேதனை அடைந்த மயில்கள் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றன. மயில்கள் சென்ற பிறகு அந்த ஆலமரம் அமைதியாக இருந்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய நல்ல பாம்பு அந்த இடத்துக்கு வந்தது. மயில்கள் இல்லாததால் பயமின்றி மரத்தில் இருந்த எலிகளை வேட்டையாட வந்து தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஒரு எலி காணாமல் போய்கொண்டே இருந்தது. எலிகள் பயந்து போயின. என்ன நடக்குது என்று ஒரு நாள் சில எலிகள் ஒளிந்து பார்த்தன. அப்பொழுது அந்த பெரிய பாம்பு எலிகளை பிடித்து சாப்பிடுவது கண்ணில் பட்டது. அனைத்து எலிகளும் அதிர்ச்சி அடைந்தன. அப்பொழுதுதான் அவைகளுக்கு உண்மை புரிந்தது. மயில்கள் இருந்ததால் தான் இந்த பாம்பு இங்கே வரலை, அவங்கள்தான் நம்ம பாதுகாப்பு என்று வருந்தின. உடனே எல்லா எலிகளும் சேர்ந்து மயில்களை தேடி சென்றன. அவை மயில்களிடம் கண்ணீர் மல்க சொன்னன, மயிலே மயிலே, நீ இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். உன் அருமையை இப்போதுதான் புரிந்து கொண்டோம். எங்களை மன்னித்து திரும்பவா. எலிகள் மலர்களால் மாலை செய்து மயில்களுக்கு அணிவித்தன. புதிய கூடுகளையும் கட்டி கொடுத்தன. மயில்களும் எலிகளின் உண்மையான மனமாற்றத்தை புரிந்து மீண்டும் அந்த ஆலமரத்துக்கு திரும்பின. அதன் பிறகு அந்த பாம்பு அந்த இடத்துக்கு வரவே இல்லை. மயில்களும் எலிகளும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தன.